கௌதம் இல்ல நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. எபிசோட் வேறு லெவலில் மாசாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. கௌதமும் இந்திராவும் எத்தனையோ வாட்டி மல்லி கட்டி கேட்குறாங்க. காவியா ரூம்குள்ளே இருக்கிறவங்கள்ட்டலாம் அவங்க யாரும் எதுவும் சொல்கிற மாதிரியே தெரில. வெற்றி வந்து சமாளிக்கிறாங்க. ஹேமாவோட ஹஸ்பண்ட் அதான் ஒன்றும் நடக்கலைன்னு சொல்கிறோம்ல, நேரத்தை வந்து ஐயர் வந்து மாற்றி வச்சுட்டாங்கன்னு ஒரு ஃப்ளோவில் வந்து வளர்றாங்க. என்னது நேரத்தை ஐயர் வந்து மாற்றி வச்சுட்டாரா? இன்னும் தான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள இன்னும் டைம் தான் இருக்கே. அப்படி இருக்க சூழ்நிலை எதுக்காக வந்து இது மாதிரி பண்ணியிருக்கீங்க? அப்போனா எங்களுக்கு தெரியாமல் வேறு எதுவும் நடந்திருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இந்திராவும் கௌதமும். அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, அதான் வெற்றி சொன்னால நீங்கள் 2 பேரும் சாப்பிட்டு ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் போட்டுட்டு வாங்க, உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதுதான் வந்து சில பேருக்கு வந்து பிடிக்காம இவ்வளோ ஃபங்க்ஷனை வந்து கிராண்டாக வந்து நடத்திட்டு இருக்காங்க எங்கள் அக்கா. ஆனால் இந்திராக்காக வெயிட் பண்ணணுமா? சின்ன ஈகோ தான்ப்பா. இப்போ நீங்கள் வந்துட்டீங்கல்ல, இனிமேட்டு எல்லா பிரச்சனையும் ஷார்ட் அவுட் ஆகிடும்னு சொல்லி ராமச்சந்திரன் வந்து இந்த பிரச்சனையை வந்து டேக் டைவர்ஷன் பண்ணுறாங்க. உடனே வெளியில் வராங்க. அப்பா ஏதோ சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நிச்சயம் நடந்தது இது இல்லை அப்படின்னு சொல்லி கௌதமுக்கு தெளிவாக தெரியுது. இந்திரா நீ மாட்டு போமா, ரெடி ஆகிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது சரி கௌதம் சொல்லிட்டு மாடிப்படியில் ஸ்லோவாக ஏறிக்கிட்டு இருக்காங்க நம்ம இந்திரா. ஒரு பாட்டியம்மா இருக்காங்கல்ல, அவங்கள்ட்ட வந்து பேசுகிறாங்க நம்ம கௌதம். பாட்டியம்மா நீங்கள் உண்மை மட்டும்தான் பேசுவீங்க, உங்கள்கிட்ட வந்து ரகசியமாக வந்து பேசணும் வரீங்களா அப்படின்னு சொல்லும்போது தனியாக வந்து வீட்டுக்கு வெளியே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்கள், உள்ளே உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லியாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல அந்த பாட்டியம்மா. இல்லைம்மா, நாங்களும் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்துட்டோம், எல்லா பிரச்சனையும் வந்து வேண்டாம் வெறுப்பா தான் வேறு என்னமோ காரணம்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு தெளிவாக சொல்லவே இல்லை. என்னப்பா சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது கௌதம் நடந்தது சொல்கிறாங்க. இல்லைப்பா, இங்கே புயல் அடித்து ஓஞ்ச மாதிரியே போயிடுச்சு, உங்ககிட்ட உண்மையை எல்லாரும் மறைச்சிருக்காங்க. இங்கே பிரச்சனை வந்து என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல பாட்டிம்மா. உங்கள் மாமனாருக்கு மிகப்பெரிய அவமானத்தை வந்து ஏற்படுத்தி கொடுத்துட்டா அந்த ராகினி. என்ன நடந்துச்சு? வாசல் நின்றுட்டு இருந்த மாமனாரை வந்து அசிங்கப்படுத்தணும் அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக பிஞ்ச செருப்பை வந்து கொடுத்துருக்காப்பா, வெக்கமே இல்லாமல். இதை வந்து அந்த மனுஷன் வேறு ஏதோ துணின்னு நினச்சி வாங்கியிருக்காப்புல. சந்திரா வந்து பார்த்துருக்காங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு சந்திராவை கேவலமாக பேசியிருக்கா ராகினி. அதனால கன்னத்திலே பொழிச்சுன்னு அடைஞ்சிருக்காங்க. மாமியார் வந்து சந்திரா வந்து ராகினி என்ன நினச்சா ஏது நினச்சான்னு தெரில, இதை வந்து அவளுக்கு சாதகமாக வந்து மாற்றி பேசி கீழே இறங்கி வந்த ஜெயாக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் விவரம் தெரியாமல் குண்டக்க மண்டக்கையாக பேசி பிரச்சனையை வந்து தேவையில்லாமல் வந்து கைகலப்பு வரைக்கும் வந்துடுச்சு. என்னது கைகலப்பா? அம்மா அடித்தாங்களா? யார் அடித்தாங்க? ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும்போது உன் மாமனார் தான்ப்பா பெரிய மனுஷன் வந்து அடிச்சிட்டா உன் ஜெயா. என்னது மாமனாரா அடிச்சிட்டாரா? என்ன சொல்கிறீங்க? எங்கள் அம்மாலாம் அப்படிலாம் செய்ய மாட்டாங்களே. செய்ய மாட்டாங்க தான். கூட்டத்தில் வேகமாக வந்து கையை திருப்பினாங்க. ஆனால் கையை திருப்பின இடத்துல உன் மாமனார் இருந்திருக்காப்புல, கன்னத்தில் பொழிச்சுன்னு வந்து விழுந்துச்சுப்பா. அந்த மனுஷன் வந்து ரொம்ப சங்கடப்பட்டு போயிட்டாங்க. ராகினிக்கு வந்து இருக்கிற திமிரை என்ன சொல்கிறதுனே தெரில. அவளால் தான் இந்த பிரச்சனை வந்து ஆரம்பிச்சிச்சு. இதை வந்து சொன்னால் ஜெயா வந்து நம்ப மாட்டா. ஜெயாட்ட நானே சொல்லலான்னு பார்த்தா ராகினி வந்து தந்திரமான முறையில் உங்கள் அம்மாவை மாடிக்கு வந்து கூட்டிகிட்டு போயிட்டா. இதை என்ன சொல்கிறதுன்னு தெரில. இந்த ஃபங்க்ஷனை வந்து நீ தான் வந்து நல்லபடியாக நடத்தி தரணும், ஏன்னா உன்னால் மட்டும்தான் முடியும்ப்பா, அவளை தான் சொல்ல முடியும் பாட்டி வந்து சொல்லிடுறாங்க. இது எல்லாத்தையும் ராமச்சந்திரனும் சந்திராவும் கேட்டுட்டாங்க. அச்சச்சோ, என்னது மாப்பிள்ளை வந்து எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டாரு, இப்போ அதிலேயே வந்து களத்தில் இறங்கிட்டா. சீமந்தம் ஃபங்க்ஷன் நடந்த மாதிரி தான். ஆல்ரெடி ராகினி வாயில் வந்து ஏகப்பட்ட தீனி போட்ட மாதிரி மென்னுக்கிட்டு இருக்கா. அப்புறம் இந்த விஷயமும் கிடச்சிச்சின்னா அப்புறம் அவளை தான் சம்மந்தி நீங்கள் தான் ஏதாவது உங்கள் பையன்கிட்ட சொல்லி தடுக்கணுங்கிற மாதிரி சந்திரா வந்து ராமச்சந்திரன்கிட்ட பேசுகிறாங்க. கௌதம்னா நிற்கிறாங்க நம்ம ராமச்சந்திரனும் ஒரு பக்கம் சந்திராவும். மாடிக்கு போயிட்டு இருக்கப்ப இந்திராவுக்கு மனசே சரியில்லை. ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, அது என்ன பிரச்சனை நமக்கு தெரியலையேன்னு சொல்லிட்டு ராகினி ரூம் கதை வந்து திறக்கிறாங்க. ராகினி வந்து கெத்தாக வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி மாசாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னா நிச்சயம் வந்து இதுக்கு பின்னாடி இவங்க தான் சகுனி ஆட்டத்தை ஆடி இருப்பாங்க. என்ன பண்ணி வச்சிங்க அப்படின்னு சொல்லும் போதே இன்னைக்கு சிறப்பான ஒரு விஷயம் நடந்துச்சு, நீ தான் பார்க்கல, அதுதான் ஒரு சின்ன மரக்குறை. அப்படி என்ன நீங்கள் பண்ணி வச்சிங்க எனக்கு தெரிஞ்சே ஆகணும். அதாவதா இந்த ராகினிக்காக சொல்லுங்கள், எதுவாக இருந்தாலும் சட்டுன்னு. என்ன இந்திரா, எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, நான் பீடிங்கோட பேசினா தானே கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். என்னம்மா இந்திரா, உனக்கு என்ன கோவமா? கொஞ்சம் மாசாக இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, இந்த வாட்டி மாஸ் நடந்ததெல்லாம் எனக்கு தானே. உன் அப்பாவை என் அக்கா அடிச்சிட்டா, அதுவும் இந்த ராகினிக்காக அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் சொல்கிற எல்லா விஷயத்தையும் நம்பணுமா? ஏய், அப்படி தாண்டி நடந்துச்சு, வேணா எங்கள் அக்காட்ட வேணா போய் கேளு. நான் தான் எங்கள் அக்காட்டையே போய் கேளுங்கண்ணே. இல்லைண்ணா, உனக்கு சந்தேகமாக இருந்துச்சுன்னா இந்த வீட்டில் வந்திருக்கிற ஒவ்வொரு கெஸ்ட்டுக்கிட்டையும் நான் நடந்ததை வந்து சொல்கிறேன், நீ அது ஆமாவா இல்லையான்னு கேளு. அதான் நடந்ததை சொல்லிட்டேன்ல, போய் கேட்டு பாருன்னொன்னே ஜெயாக்கிட்டே வந்து உண்டு இல்லைன்னு ஆக்கிறேன்னு சொல்லி ஜெயா ரூமுக்கு வந்து உச்சக்கட்ட கோவத்தில் வந்து போகிறாங்க.
ஜெயா வந்து இப்படி நடந்துருச்சேன்னு சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க அந்த இடத்துல ரூம்குள்ளே. அப்பன்னு பார்த்து கதவை வந்து டப்பு டப்புன்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல. இந்திரா அத்தை அத்தைன்னு இந்திரா தான் வந்திருக்கான்னு தெரியுது. சரி பரவாயில்ல கதவு திறப்போன்னு கதவு திறந்தோன்னே திருப்பியும் வந்து செமையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம ஜெயா அம்மா வந்து. இந்திராவை நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அத்தை அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது நம்ம ராகினி சொல்லி வந்திருக்கோம். ராகினி ஏன் கெட்டதில் வந்து நடக்கணுங்கிறதுக்காக நம்மளை ஏற்றி விட்டுருக்கலாம்ல. அத்தை அப்படியெல்லாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. அத்தை வாயாலே கேட்டுக்கலாம் என்ன நடந்துச்சுன்னு. ராகினி சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு அத்தைக்கிட்ட சண்டை போடக்கூடாது. ஏன்னா இதை கூட அவள் மோட்டிவாக வந்து எதிர்பார்த்துக்கலாம்ல. அத்தைலாம் அவளை கேவலமாலாம் நடந்துக்க மாட்டாங்க. அத்தை உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும். நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உள்ளவா அத்தை இன்னைக்கு என்ன நடந்துச்சு? எல்லாரும் என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா நீங்கள் எப்போதும் நல்லவங்க. சில பேரோட தூண்டுதல்னால தான் நீங்கள் வந்து இது மாதிரிலாம் யோசிக்கிறீங்க. ஆனால் இங்கே என்ன பிரச்சனைனா மற்றவங்க சொல்கிற எந்த விஷயத்தையும் என்னால் காது கொடுத்து கூட கேட்க முடியல. அது எல்லாம் அனைத்தும் பொய் தான். நீங்கள் எவ்வளோ தான் கோவக்காரங்களாக இருந்தாலும் உங்கள் மனசு பூ போலது அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஏன்னா எது நல்லது எது கெட்டதுன்னு உங்களுக்கு தெரியறப்ப நீங்கள் தான் எதுவாக இருந்தாலும் பார்த்து செய்யணும். சொல்லுங்க அத்தை அப்படின்னு சொல்லும்போது ராகினி இதெல்லாம் வந்து கேட்குறாங்க. அச்சச்சோ நம்ம தீ மூட்டி விட்டதுக்கு இங்கே வந்தோன்னே வந்து சட்டையை முடிச்சுட்டு வந்து கேட்பான்னு பார்த்தா என்னடா அது இவ்வளோ சாஃப்டாக பவ்யமாக வந்து கேட்குறா. இப்படி வந்து கேட்டால் என்ன ஆகும்? ஜெயா வந்து மனசு மாதிரி நிச்சயம் வந்து இந்திரா அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்க கூட வாய்ப்பு இருக்குது. அப்படியே நடந்தால் இந்த சீமந்தம் ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்துடுமே. ஏன்டா அது கௌதம் வீட்டில் ஒரு நல்லது நடக்கலாமா விட்டுடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஜெயா வந்து மன்னிப்பு கேட்கறதுக்காக ஆமாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தன்மையாக பவ்யமாக கூனி குறுகி வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜெயா அம்மா. உடனே இனிமேட்டு இதெல்லாம் செட் ஆகாது. அக்காவோட ஈகோவை லைட்டாக உள்ளே தூண்டி விட்டுறலான்னு சொல்லிட்டு ராகினி எப்போதும் போல் கேவலமாக நினச்சிட்டு உள்ளே வந்துகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராமச்சந்திரன் வந்து கேட்குறாங்க என்னப்பா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டியா? நீங்கள் தான் எதுவும் சொல்லலை, அதனால தான் பாட்டிய மாட்டேன் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னப்பா ராகினி இவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கா, உங்களால் கூட எதுவும் பண்ண முடியாதா? என்னால் இல்லைப்பா, வீட்டில் இருக்கிற யாராலையும் எதுவும் பண்ண முடியாது ராகினியை. அதான் யதார்த்தமான உண்மை. அப்படி என்னப்பா அம்மாக்கும் ராகினி சித்தியை இவ்வளோ நம்புகிற அளவுக்கு என்ன நடந்திருக்கு? இத்தனை நாளாக இந்த விஷயத்தை வந்து மூடி மறைச்சிட்டு தான் இருந்தேன். இந்த விஷயத்தை நான் எப்படி உங்ககிட்ட சொல்கிறேன்னு தெரில. இந்த வீட்டில் யாருக்குமே இதை பற்றி தெரியாது, நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து சொல்லி முடிச்சிடுறாங்க. அந்த இடத்துல ஏதோ ஒரு ஸ்டோரி வந்து சொல்கிறாங்க. ராகினி வாழ்க்கை வந்து தன்னந்தனியாக இருக்கிறதுக்கு காரணம் ஜெயாம்மான் தான் சொல்லுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு சைலண்ட்டாக வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறம் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ராமச்சந்திரன். இதான்ப்பா நடந்துச்சு, இந்த விஷயம் யாருக்குமே தெரியாது, அதனால தான் உன்ட்ட சொல்கிறேன்னு சொல்லி சவுண்டை வந்து ஆன் பண்ணுறாங்க. என்னப்பா இப்படியெல்லாம் நடந்திருக்கா? ஆமாம்ப்பா, இதை வச்சு எதுவும் பிரச்சனை பண்ணிடாத. ஏன்னா இந்த புயல் அடித்து ஓச்சமாக இருக்குது. இந்த விஷயத்தையும் வந்து 20-30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததுப்பா. எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது இதை பற்றி நினைக்க. அதனால தான் ஜெயா வந்து ராகினி பக்கம் தான் எப்போதும் நிற்பா. உனக்கே புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய சோகம் இருக்குன்னு எனக்கு தெரியாமையே போச்சு. ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஜெயா அம்மா ராகினிக்கு தானே சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு கௌதமும் புரிஞ்சுக்கிட்டாங்க. புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நல்லதாக போச்சு. இந்த விஷயத்த சொல்லி வெளியில் யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. சொன்னீங்கன்னா இன்னும் ஜெயா வந்து டென்ஷன் ஆகிடுவா. இதை வச்சு ராகினி வந்து கேம் விளாண்டான்னு வச்சுக்கேன், வீடு தாங்காதுப்பா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் புரிஞ்சிக்க முடியுது. உடனே வந்து என்னடி இந்திரா எங்கள் அக்காவையும் வந்து கூனி குறுங்கி வந்து பதில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சியா? என்னக்கா இவ தான் வெக்கமே இல்லாமல் கேட்குறானா? நீ என்னக்கா உன்னோட மாதம் வந்து விட்டு கொடுக்குற? நீ யாருக்கா ஜெயா இல்லையா அப்படின்னு சொல்லி தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. ஆமாண்டி நான் தான் உங்கள் அப்பாவை அடித்தேன், இப்போ என்னங்கிற அப்படின்னு சொல்லி ஜெயா வந்து சொல்கிறாங்க. இந்திரா அதிர்ச்சியாகி நிற்கிறாங்க.